வணக்கம். எனக்கு இப்போ பேசிக்கலி டீனேஜ் இயர்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் மோர் டீனேஜா ஃபீல் பண்ணிருக்கேன் அந்த ஃபிலிம்ல. நான் வந்து நிறைய செவரெல்லாம் ஏறி குதிச்சிருக்கேன், நிறைய மைல் கணக்குல ஓடி இருக்கேன். ஒரு ஒர்க் அவுட் செஷன் மாதிரி தான் இருந்துச்சு ஃபிலிம் ஃபுல்லா. அப்புறம் நிறைய கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா நான் பார்த்திபன் அங்கிள் கிட்ட நான் நிறையவே கத்துக்கிட்டேன். பீட் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், நம்ம வந்து மானிட்டர் நாங்க யாரும் பார்க்க மாட்டோம். அங்கிள் எங்களை மானிட்டர் பார்க்க விட மாட்டாங்க. நீங்க மானிட்டர் பார்க்காம நீங்க எப்படி நடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு மைண்ட்ல தெரியணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் டப்பிங் தாண்டி நம்ம பேக்ரவுண்ட்ல நீங்க நின்னாலுமே உங்களோட பேக்ரவுண்ட் ஆக்ஷன்ஸ் ஆல்சோ மேட்டர்னு அங்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒவ்வொரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆல்சோ மேட்டர்ஸ்னு அங்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பின் இன் ஒரு லேர்னிங் லெசன். ஐட் சே இட்ஸ் a learning journey. It was very fun. Contradictory to other people's belief, uncle is very fun, he's very chill, but work in vanta he's எப்படி சொல்றது, குதிரை மாதிரி நேரா ஃபோக்கஸ்டா போவாங்க. இந்த அங்கிள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல், அது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஃபன். எஸ். நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்க டீனேஜர்ஸை திருப்பி வாழுவீங்க. இந்த படத்துல நீங்க இது பண்றப்போ உங்க டீனேஜர்ஸை திருப்பி ரீலிவ் பண்ணுவீங்க. அண்ட் வந்து நான் இந்த படத்தோட மெசேஜ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட உங்களுக்கு அவ்வளவா தெரியாது, பட் செகண்ட் ஹாஃப் நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் அந்த மெசேஜ் உங்களுக்கு நல்லா புரியும். படத்தை கண்டிப்பா வந்து பார்க்கணும், எல்லாரும் வரணும். எல்லா ஏஜுமே வந்து பார்க்கலாம். ஸோ மஸ்ட் வாட்ச். சயின்ஸ் ஃபிக்ஷன் நிறைய இருந்தது, அவ்வளோதான். எனக்கு அது சொல்ல தெரியல. போத் எல்லாருமே மெயினாக தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே நல்லா. உங்களுக்கு பிடிச்ச பார்ட் என்ன இந்த படத்துல? மேபி எனக்கு சொல்ல சின்ன பசங்க படம் புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஆமா ஆமா, அது டிஃபரெண்டா தான் இருக்கு. உள்ள பார்த்திபன் சார் கேட்டு சின்ன பசங்க ஆக்டிங்ல எப்படி தான்? அதெல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. கேக்கல லாக் அவ்வளவா இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே, செகண்ட் ஹாஃபும். இது எப்படி ப்ரோ படம் ஃபேமிலியோட போய் பார்க்குற படம்? எல்லாரும் கூடயும் போய் பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பா எல்லாருமே போய் பார்க்கலாம். டீன்ஸுக்கான ஒரு படம் தான் இது. ஸோ அதனால தான் டைட்டில் டீன்ஸ். எப்படி ப்ரோ ஃபேமிலியோட போய் பார்க்குற படம்? கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட கனெக்ட் ஆகும், டீன்ஸோட கனெக்ட் ஆகும். பார்த்திபன் அவர் ஸ்டைல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ இட் வில் பி பெட்டர். உங்களுக்கு பிடிச்ச பார்ட் என்ன அதுல? கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸ்ல ஒன்று பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. அந்த பசங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. யாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லை, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. 10 out of 10 கொடுப்பீங்க? 9.99 கொடுக்கலாம். பசங்களோட நடிப்பும் சாரோட போர்ஷன் சின்னதா இருந்தாலும் அவரோட சூப்பரா நீட்டா பண்ணிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. கிட்ஸ்க்கு புரியுமா? கண்டிப்பா புரியும், பசங்களுக்கு தான் புரியும். நம்ம பசங்களா மாறி தான் நம்ம அந்த படத்தையும் பார்க்கணும். இப்ப இருக்க பசங்களுக்கான படம் தான் அது. இப்ப இருக்க பசங்க இப்படி எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பசங்க ரொம்ப ஃபாஸ்டாவே போகுது, நம்ம நல்லாவே ஜாலியாவே போயிடும். பசங்களாவே செம்மையா பண்ணிருக்காரு சார். கம்பேக்னே சொல்லிடலாம், செம்மையா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பார்ட் என்ன? எல்லா சாங்குமே செம்மையா இருக்குங்க. லாஸ்ட் சாங் அது சூப்பரா இருக்கு. வானமே சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 10 out of 10 கொடுப்பீங்க? 10 of 9.5 கொடுத்துருக்கேன். லாஸ்ட் பிப்ளி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அந்த பசங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க? சூப்பரா ஆக்டிங் பண்ணிருந்தாங்க. சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. கிரியேட்டிவ் பிடிச்ச பார்ட் அதுல பிப்ளி நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சாங் அந்த பசங்க நல்லா சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ் 10 out of 10 கொடுப்பீங்க? 10 of 8 இல்ல, சூப்பரா இருந்துச்சு. கிரியேட்டிவா த்ரில்லிங்கா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டா இருக்கு. லாஸ்ட் சீன் சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. கிரியேட்டிவா இருந்துச்சு. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த டீம் கிட்ஸ்மே சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பசங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு, அதான் சொல்றீங்க. இப்போ அந்த படத்துல வந்து இப்போ பார்த்திபன் சார் வந்து டைரக்ட் பண்ணிக்கிறார். அவர் டைரக்ட் பண்ண படம் எப்பவுமே வந்து ஒரு புதுசாகவே இருக்கும். இந்த படத்துல உங்களுக்கு அந்த மாதிரி இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்.
அது படம் பாருங்க, நான் அப்பதான் உங்களுக்கு புரியும். 10 out of 10. 10 of 10. இது கொஞ்சம் வந்து சயின்டிபிக், அவர் கொஞ்சம் சயின்டிபிக்கா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அது இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. எப்பயுமே சார் எப்பயுமே சூப்பர் தான், இதையும் நல்லா பண்ணிருக்காங்க சார். ஆமா, நான் அடுத்த என்ன நடக்கும் கியூரியாசிட்டி எனக்கு இருக்கும். ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாமா? ரெண்டு சேர்ந்தே போய் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? இப்போ நீங்க பாத்தீங்க, நீங்களே நினைச்சீங்க எப்படி இருந்துச்சு? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்க வந்து பார்க்கணும்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்துல? உங்களோட டீனேஜ் லைஃப் நாங்க அப்படி ரீவைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அந்த படத்துல நடிச்சது? பார்த்திபன் சார் நடிச்சோட பெரிய ஒரு blessing தான் சொல்லுவேன். அது எப்பவுமே டெய்லி ஒன்னொன்னு கற்றுப்போம். பார்த்திபன் ஒரு நாள் அங்க ஷூட்டிங் போகும்போது எல்லாமே புது புதுசா கத்து போனாங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து மூவில நிறைய அழுத சீன்லாம் இருக்கும். அது கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர். எனக்கு வந்து ரொமான்ஸ் சீன் இருந்தது. சாரோட கேரக்டர் எல்லாருக்குமே பர்சனலா இப்போ வியூவர்ஸ் சொல்லணும்னா யாரெல்லாம் வந்து பார்க்கலாம்? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி. இந்த படம் எப்படி இருக்கும்? ஒரு டிராமாட்டிக்கா, காமெடியா, ரொமான்ஸா, அது மாதிரி எப்படி இருக்கும்? அது சொல்ல முடியும். ஆனா நீங்க தான் வந்து நீங்களே உங்க படத்துக்கு ரிவ்யூ வந்து இவ்வளவு மார்க் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? கண்டிப்பா 20 out of 10 தான் கொடுப்பேன். 10க்கு 100 தான். அவ்வளவுதான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் மாதிரியே எங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. படத்துல நீங்க நடிச்சது பார்த்திபன் சார் டைரக்டர், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? பார்த்திபன் அங்கிள் வந்து ரொம்ப சில், அவர் வந்து ரொம்ப ஸ்வீட். நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்திபன் அங்கிள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவரை பார்த்தாலே லைட்டா பயமா இருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்படிலாம் கிடையாது. அங்கிள் ரொம்ப சில், எவ்வளவு சில்லா இருக்க முடியுமோ அவ்வளவு சில்லா இருப்பாரு எங்க கிட்ட. அப்புறம் வந்து இந்த டீன்ஸ் மூவி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லைக் எப்படின்னா இதுல எல்லாமே இருக்கு. ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு, ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கா ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த படத்துல. சோ ஒரு ஆல்ரவுண்டர் மூவியா நான் இதை சொல்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. சின்னவங்க வந்து இதை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து டீன்ஸா மாதிரி வெளியே வருவாங்க, பெரியவங்க பார்த்தாலும் டீன்ஸா மாதிரி வெளியே வருவாங்க. சோ இந்த படம் நீங்க பாக்கறதுனால உங்க மணி உங்க டைம் எல்லாமே ஒர்த் நான் சொல்லுவேன். இந்த படத்துல டீனான ஒரு பொண்ணு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பா. அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட ஹார்ட்ல ஒரு பிளேஸ் பிடிப்பாவ. சோ கண்டிப்பா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வியூவர்ஸ் ஏன் வரணும்? இப்போ உங்க படத்தை பார்த்து இது வந்து இதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா இப்ப நீங்க வந்து கொஞ்சம் அடல்ட்டா இருக்கீங்க கண்டிப்பா. சோ இப்ப நீங்க இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயமாவது உங்களுக்கு ரிலேட் ஆகும். நம்ம சின்ன வயசுல இதை கண்டிப்பா பண்ணிருக்கோம், இதை நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபிளாஷ் வந்துட்டு போகும். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மெமரிஸ் வரும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க பார்க்கக்கூடிய படம் இது. இதுல ஜோதிகா என்ன ரோல் பண்ணிருக்காங்க? ஜோதிகா அக்கா வந்து இதுல ரோல் பண்ண பிப்ளி பிப்ளின்றது வந்து ஒரு ப்ரொமோஷன் சாங். சோ அவங்க அதுல வந்து ஒரு பாட்டா வந்து இருந்திருக்காங்க ப்ரொமோஷன் சாங். அண்ட் she worked as a AD. அவங்க ஒரு ஏடியா இருந்தாங்க படத்துல. நடிச்சவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நான் உதயபிரியன் நிஷாந்த்ன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லணும்னா ஒரு ஹாப்பியான ஃபன் ரைடு தான். அங்கிள் கூட அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை தவிர இன்னும் 12 பேர் இருக்காங்க. வெரி ஹாப்பி. ஒரு நாளுமே நிறைய கத்துக்கிட்டோம் அங்கிள் கிட்ட இருந்து. அப்புறம் 1 இயரா டிராவல் பண்ணியிருக்கோம். இப்பயும் பாத்தீங்கன்னா நாங்க ஒன்னா தான் வருவோம். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட ஒன்னா வீடு எடுத்து தங்கி 45 days மேல போச்சு. அங்க ஒன்னா வீடு எடுத்து தங்கி அங்கதான் எல்லாம் ஒன்னாதான் சாப்பிடுவோம். அங்கிளும் வந்து ஒன்னாதான் சாப்பிடுவாரு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப அங்கிள் ஸ்ட்ரிக்ட் நிறைய பேர் யோசிப்பீங்க, கண்டிப்பா இல்ல. ரொம்ப ஹம்பிள். அப்புறம் எங்க கூட எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாரு. கிட்ஸ் கூட ஒரு அதான் நாங்க சொல்லுவோம் 13 kids இல்ல 14 teens. 13 teen இல்ல 14 teen. அவரும் ஒரு டீன் மாதிரி. இந்த படம் வந்து அங்கிள் பண்ணதுலே டிஃப்ரெண்டா இருக்கும். அவரே சொல்லியிருக்காரு டிஃப்ரெண்டான மூவி, நிறைய அனிமேஷன் திங்ஸ்லாம் வரும். அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பாக்குறது வந்து கிட்ஸ் நாங்க ஆக்ட் பண்ணது, அங்கிளும் வந்திருக்காரு. நாங்க ரிவீல் பண்ண முடியாத சஸ்பென்ஸ்லாம் இருக்கு. அது கண்டிப்பா நீங்க போய் பாக்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். டீனேஜ் மெயினா பார்க்கலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் மூவி வந்து, கண்டிப்பா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்.
எல்லாருமே வந்து பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். நான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். அண்ட் சாரை பத்தி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு லெஜெண்ட், எல்லாமே வந்து வித்தியாசமா தான் பண்ணுவாருன்னு. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த அது வந்து ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தனி வந்து ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எங்க 13 பேருக்குமே வந்து ஒரு பெரிய பிளெஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, பார்த்திபன் சார் படம்னாலே ஒரு நாள் எக்ஸ்பிரஸ் பண்ணி போயிருக்காங்க. இந்த படத்தை வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க? இது வந்து ஒரு ஒரு த்ரில்லர் ஃபிலிம். இப்போ வந்து பார்த்திபன் சார் வந்து நிறைய புது அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இரவு நிழல் சொல்லணும்னா இட் இஸ் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷார்ட் மூவி. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து மொத்தமாவே ஒரு குழந்தைங்க பேஸ்ட் மூவி இது. ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் தான். எஸ்பெஷலி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு பிடிச்ச படத்துல அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் நான் சொல்லுவேன். பிகாஸ் த்ரூ அவுட் த மூவி வந்து மியூசிக் வந்து ஒரு 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 பெரிய ரோல் பிளே பண்ணிருக்குன்னு சொல்லுவேன். அந்த அந்த ஃபீலோட அந்த மியூசிக் வந்து ரொம்பவே ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மியூசிக் வந்து டி-மான் சார் பின்னிட்டாருன்னு நான் சொல்லுவேன். எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலாம்? ஃபேமிலியா வந்து பார்க்கலாமா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாமா? இது வந்து எல்லா ஆல் ஏஜ் குரூப்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிம், எஸ்பெஷலி கிட்ஸ். ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபிலிம்.